இது என்ன புழுன்னு தெரியலங்க, செடியில் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து புழுக்கள் இருந்தால் செடியை வந்து லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு செடியை டேமேஜ் பண்ணிடும். ஸோ செடியை வந்து கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா வந்துட்டு ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டெம் வந்து உடஞ்சி கிடந்ததுங்க. பூனையோ இல்லை எலியோ ஏதோ ஒன்று பிடிச்சி போட்டு போயிருந்ததுங்க, குரங்கோ. ஸோ அந்த கிளையை வந்து கொஞ்சம் நட்டு வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் காஞ்சிட்டே வருது, ஸ்டெம்மு எடுத்து போட்டலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போது ஒரு வாரத்தில் வந்து பக்கத்துலேருந்து ஒரு கிளை வந்திருக்குங்க, சரிங்களா, ஒரு சாப்ளிங் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வரலன்னா அப்புறம் வேணால் எடுத்து போடலாம். சில டைமில் இப்படியும் நடக்கும். ஸோ இந்த வீடியோலேயே வந்துட்டு என்னென்ன பூ வந்து இப்போதைக்கு இருக்குது கார்டன்லன்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாங்க. தெரிஞ்ச செடி தான் இது, ரெட் வித் எல்லோ மெரூன் ஷேடில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த பூ இருக்குது. இதெல்லாம் வந்து ஆந்திராவில் சந்தனா துர்கா அவங்கக்கிட்ட வாங்கினதுங்க. ஆல்ரெடி வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லோ வித் க்ரீனு அது கொஞ்சம் இருக்குது. மற்றதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுங்க, கட் பண்ணி விட்டுட்டேன் நான், ரொம்ப ட்ரை ஆகிட்டே வருதுன்றதுக்காக. ஸோ இது வந்து சொல்லியிருப்பேன் நான், எம்எஸ்பி ரோஸ் கார்டனில் வாங்கினது சாந்தினி செவந்திங்க. இது ரொம்ப குட்டி பிளான்ட்டுங்க, எல்லோ வித் ஒயிட்டு. இந்த பாட்டில் உள்ளது வந்து எம்எஸ்பி ரோஸ் கார்டில் வாங்கினது தான். இது என்னென்னு தெரியலங்க, ஹனி கலர் தான் எப்படி வருதா இல்லை எல்லோ வித் க்ரீன் மாதிரி வருதான்னு தெரியல. நான் கொஞ்ச நாள் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது இதெல்லாம் ஜேஎஸ்ஆர் நர்சரியில் தான் வாங்கினது லாஸ்ட் இயர். ஒயிட் வித் க்ரீன், சென்டரில் க்ரீனாக இருக்குது. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஹனி கலரில் இருக்குது. ஃபுல்லாக செடி ஃபுல்லாக ஃப்ளவரிங் ஸ்டேஜில் தான் இருக்குதுங்க. இது ரோஸ் நர்சரிலேருந்து வாங்கினது. ஸோ எல்லாம் பிங்க்கு தாங்க, ரோஸ் நர்சரியில் வாங்கினது எல்லாமே பிங்க்கு. ஒரே ஒரு செடி மட்டும் உங்களுக்கு ஒயிட் வந்திருந்தது, அந்த செடி நிற்க எனக்கு. இதுவும் ரோஸ் நர்சரியிலேருந்து வாங்கினது தான். ஹனி கலர், 3 கலர் தாங்க வந்தது. ஹனி கலரு, அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பட்டாக இருக்குது பாருங்கள், இதுவும் ஒரு பிங்க்கு தான், ரோஸ் கலர். ஆக்சுவலாக ஃபுல்லாக ரோஸ் தாங்க. ரோஸ் நர்சரியிலேருந்து வாங்கினது எல்லாமே ரோஸ் கலர் மட்டும்தான் வருது. ரோஸு, ஹனி, ஒயிட்டு எல்லாமே. எனக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்துட்டு ரோஸ் அது மாதிரி தான் வந்தது. இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒய்லட் கலர் மாதிரி தெரியுது. இந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு குங்குமம் கலர் ஒரு மாதிரி இருக்கும் தெரியுங்களா, அந்த கலர் இருக்குது. ரெட்டாக மெரூன் கலர் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குங்குமம் சில ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த கலரு. ஸோ அந்த கலருங்க இது, எக்ஸாக்டாக சொல்லணுன்னா. ஆக்சுவலாக செடி வந்து இதுவும் ரோஸ் நர்சரியில் வாங்கினது தாங்க. ஸோ இங்கே பிங்க் கலர் ஒன்று வந்துட்டுருக்குங்க, எல்லாம் பிங்க்கு தாங்க, பிங்க்கு தான் ஃபுல்லாக. இந்த செடியும் பார்த்தீங்கன்னா அதுவும் பிங்க்கு தான். ஸோ ரோஸ் நர்சரியில் வாங்கினது எல்லாமே எனக்கு பிங்க்கு தான் வந்திருக்கு. ஒரே ஒரு ஹனி கலர் பிளான்ட் வந்திருக்கு, ஒரே ஒரு ஒயிட் கலர் மட்டும் வந்தது. அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி செடி வந்து சர்வே ஆகலை. ஸோ மற்றபடி ஃபுல்லாமே ரோஸ் நர்சரியில் வாங்கினது எல்லாமே பிங்க்கு தான் வந்திருக்கு எனக்கு. பிங்க்குனா ஒரு மாதிரி டார்க் ரோஸ் கலரில், சரிங்களா. சிலர்லாம் போட்டிருக்காங்க 10 கலர் வந்துடுச்சுன்ட்டு யூடியூபர்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா நம்மளுக்கு மட்டும் வரலையே, அதே நர்சரியில் தானே நம்மளும் வாங்கியிருக்கோன்ற மாதிரி தோணும். பட் அவங்க எந்த பேட்ச்சில் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு மேட்ரு இருக்குல்லங்க. ஸோ அவங்க முன்ன பின்ன வாங்கியிருக்கலாம். அவங்க செல்லர்கிட்டேருந்து வாங்கினது, ஐ மீன் அவங்க பையர்கிட்ட வந்து வாங்கினது வந்து எந்த பேட்ச்சில் வந்ததுன்னு தெரியாது நம்மளுக்கு. சரி, நம்மளுக்கு வாட்சி அவ்வளோதான்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். சரி, பூத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லா பூக்கள் கொடுத்து அதுவே சந்தோஷம்தான். ஓகேங்க.